அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சோப் நட்ஸு, பூந்திக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அது சேர்ந்துட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அந்த நுரை எல்லாம். அதை எடுத்து சரி பாத்திரம் பூசி பார்ப்போமேன்னு பூசி பார்த்தேன். மாஷா அல்லாஹ் சூப்பராக அழுக்கு போயிருந்துச்சு. அப்புறமா அந்த ஸ்மெல்லும் இல்லை, அந்த சோப் நட்ஸு ஸ்மெல்லும் இல்லை, நல்லா இருந்துச்சு. இதை வச்சு பாத்திரமே வாஷ் பண்ணலாம் போல், கெமிக்கல் வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக. கத்தி வந்து ஷார்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. சரி கத்தியை ஷார்ப் பண்ணிடலான்னு ஷார்ப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கத்தி ஷார்ப்னர் வாங்கி 3 வருஷம் ஆகுது. இன்னும் ஒன்றுமே அவ்வளோ நல்லா இருக்குது. ஐக்கியாவில் தான் வாங்கினேன். நைட்டே கீரையெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் காலையில் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வாட்ரு பாட்டில் எல்லாமே கொஞ்சம் கழுவாமல் இருந்துச்சு. அதுக்கு அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுடுற வெந்நியை ஊற்றி வச்சுருக்கேன். இட்லிக்கு சாம்பார் வந்து பருப்பு போட மாட்டேன். பருப்பே இல்லாத சாம்பார் தான் பண்ணுவேன். வெறும் உருளைக்கிழங்கையும் டொமேட்டோவும் வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் செய்ய போகிறேன். இப்போ பொட்டேட்டோவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டொமேட்டோவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சின்ன வெங்காயமும் உரித்து வச்சுருந்தேன். அதையும் வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். நான் சாம்பாருங்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம வாக்கிங் போயிடலான்ட்டு கொஞ்சம் வாக்கிங் போய்கிட்டுருக்கேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் பார்க் இருக்குது. சரி பார்க்கில் போய் பண்ணலான்ட்டு போய் பண்ணிகிட்ருக்கேன். வாக்கிங் போயிட்டு வர்ற வழியிலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே நல்லா குக்காக இருந்துச்சு. பொட்டேட்டோவும் டொமேட்டோவும் அதை நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு. நீங்கள் மற்ற வச்சுருந்தா மற்ற வச்சு கடைஞ்சிக்கங்க. இன்றைக்கி ரைஸுக்கு வந்து காய்கறி போட்டு சாம்பார் வச்சேன். அதுக்காக வேண்டி கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன். முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு. சரி அர்ஜென்டாக இட்லி அவிச்சு வச்சேன். இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.